கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு சாட்சி. கடந்த லாக்டவுன்ல எனக்கு மனநல பாதிக்கப்பட்டிருந்தேன். அந்த சமயத்துல எங்கும் போக முடியாது. போலீஸ் எல்லாம் இருப்பாங்க. ஒரே ரெடியா இருக்கும். பக்கத்துல போக முடியாது, சாப்பிட முடியாது. நான் வீட்டுல சாப்பிட மாட்டேன், வந்துடுவேன். வந்துட்டு நான் படித்த ஸ்கூல்ல மேல் மாடியில் போய் படுத்திருந்தேன். படுத்து தூங்கிடுவேன், யாருக்கும் தெரியக்கூடாதுன்ட்டு. என்னுடைய சபைக்கு வருகிற விசுவாசிகள் எனக்கு நல்லா தெரியும், நல்லா பழக்கம். அவங்க எப்படியோ நான் இருக்கிற இடத்த பார்த்துட்டாங்க. பார்த்துட்டு நான் ஒரு நாள் படுத்து தூங்கி இருந்தேன் அந்த மேல் மாடியில் அப்போ அவருடைய மகன் என்னை பார்த்துட்டாரு. பார்த்துட்டு பேசினாரு. அது டெய்லியும் அங்கே படுத்துருவேன், எங்கேயும் போக முடியாது. எங்கே பார்த்தாலும் போலீஸ் ரைடாக இருக்கும், ஒதுங்க முடியாது. அப்படி பார்த்தாங்கன்னா போலீஸ் கூப்பிட்டு விசாரிப்பாங்க. யாரும் என்னை விசாரிக்கல. நான் போயிட்டு யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு மேல் மாடியில் படுத்திருந்தேன். என்னுடைய சபை விசுவாசிகள் என்னை பார்த்து அவங்க வீட்டுக்கு கூட்டி போவாங்க. நான் பசி பட்னியாக இருப்பேன், சாப்பாடு இருக்காது, டைம் சாப்பிட முடியாது, சாப்பாடே இருக்காது. நான் வீட்டு கூட சாப்பிட மாட்டேன். அங்கே மேல் மாடியில் படுத்துருவேன். என்னுடைய சபை விசுவாசிகள் கூட்டிகிட்டு போயிட்டு எனக்கு ஆகாரம் கொடுப்பாங்க. முதல் ஒரு கூட்டி போனாங்க ஒரு வாரத்தில். அதுக்கப்புறம் அங்கே பார்த்து அடிக்கடி பார்த்து என்னை அங்கே தான் தங்கியிருப்பேன், அவங்களுக்கு தெரியும். அதனால் என்னை பார்த்து கூட்டிகிட்டு போவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் போக போக நானே போயிடுவேன். 2 நாளைக்கு ஒரு முறை போயிடுவேன். 2 நாளைக்கு 3 நாளைக்கு அந்த மாதிரி போயிட்டு எனக்கு ஆகாரம் கொடுப்பாங்க. அது சாப்பிட்டு வந்துடுவேன். அங்கே தான் போய் தங்குவேன். அவங்க போய் அவனுக்கு எனக்கு ஆகாரம் கொடுப்பாங்க. அங்கேயே பேசிட்டு இருப்பேன். சபை விசுவாசிகள் இருப்பாங்க, அவங்க நல்லா பேசிட்டு இருப்பாங்க. ஆண்டவர் வார்த்தை பேசிட்டு இருப்போம். அதுக்கப்புறம் நான் அப்படியே போயிட்டு இருந்தது. 4 நாள் சாப்பாடு கொடுத்துருந்தாங்க. அப்போ நின்றுட்டு லாக்டவுன் நாள் முடிஞ்சுது. அவங்களுக்கு எனக்கு ஆகாரம் கொடுத்தாங்கல்ல, அதனால நான் அவங்களுக்கு எதுவுமே செய்யலை. ஏன்னா அவங்களுக்கு நன்றி கூட சொல்லலை. நான் ஒரு நாள் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணேன். இரவு 11 மணி 12 மணிக்கு அந்த மாதிரி போயிட்டு ஜெபம் பண்ணுவேன். அப்போ அவங்களுக்கு பேர குழந்தை இருக்கும். அந்த பேர குழந்தைய ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்தேன். அந்த பேர குழந்தைய தீர்க்கதரிசி ஆசீர்வதியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த குழந்தை தேவனுக்கு ஒப்பு கொடுத்தேன். தீர்க்கதரிசி ஆசீர்வதியும் என்று ஜெபத்தில் சொன்னேன். ஆண்டவர் ஜெபத்தை கேட்டிருக்காரு. அது மாத்திரமல்ல, அந்த குழந்தைய இப்போ சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்காங்க நம் சபை விசுவாசிகள். 2 வாரத்துக்கு முன்னே அந்த வழியை போயிட்டு இருந்தேன். அவங்க இடமெல்லாம் இருக்குது. அவங்க இடத்துல சுத்தம் பண்ணி வீடு கட்டுறதுக்கு சுத்தம் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த இடத்துல நான் சொன்னேன், இந்த இடத்த நான் சபை கட்டுறதுக்காக ஒப்பு கொடுத்துருக்கேன் ஆண்டவருக்கு. இதில் ஆண்டவருக்கு இடம் விட்டுருங்க, சபை கட்டுறதுக்காக இடம் விட்டுருங்க. உங்க பேர பிள்ளை நான் தீர்க்கதரிசியாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துருக்கேன். அதனால இதை இங்க சபை கட்டணும், அதுக்கு அவங்க பிள்ளை தீர்க்கதரிசியா ஆண்டவர் இயேசப்பா ஆசீர்வதிப்பார் என்று சொன்னேன். அவங்களுக்கு சரி ஓகே சொல்லியிருக்காங்க. எனக்கு ஆகாரம் கொடுத்தாங்க. ஆனால் நன்றி சொல்ல அவங்களுக்கு என்னால் முடியல. என்னால் முடிஞ்சது ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணேன். அவங்களுக்கு பேர குழந்தை இருக்கு, அந்த பேர குழந்தைய தீர்க்கதரிசி ஆசீர்வதியும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணியிருக்கேன். அது நீங்க இதுக்காக அந்த குழந்தைக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க, தீர்க்கதரிசியை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபம் பண்ணிக்கோங்க. ஒரு நிலம் இருக்குது, அந்த இடத்துல சபை கட்டும்படியாக நீங்க ஜெபிக்க வேண்டும், அந்த குழந்தைக்காக ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஆமென்.